அதான் ஆதவ் ஆதவே அர்ஜுனா சொல்லிட்டாரே பிரதர் சொல்றாங்க ஜூனுக்கு இன்னைக்கு. அப்புறம். ஆதவ் சொல்றாரு ஆ. யாருன்னு, இவர் வந்து டிஎம்கே உடைய பி டீம் அப்படின்னு சொல்றாரு. சையத் ஆதரவு வந்து இப்ப கலாட்டில ஏதோ ஷோ பண்ணிருக்காங்க போல இருக்கு, கம்மிங் சூன் ஆமா போட்டிருக்காங்க. ஆமா அந்த ஷோ இன்டர்வியூ. ட்ரைலர் கிளிம்ஸே பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஷோ வரட்டும், இல்ல வரட்டு எங்க சம்பவமா நிக்கணும்னு இருக்கும். கேட்டா எங்க நிக்கணும்னு கேட்டா குளத்தூர்னு சொல்றான். வயித்துல புளிய கரைச்சிருக்கும், சத்தியமா சொல்றேன். அதை அவங்க சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டாங்க. அவர் நின்னாருன்னா அங்க அதுக்கு எவ்வளவு பெரிய ஃபைட் இருக்கும்ன்றது ஊர்வலத்துக்கே தெரியும். நீங்க வெளியில வேணா வந்துட்டு மீசையில மண் ஒட்டாத மாதிரி நாங்க வந்து சச்சின் படுத்துக்கிட்டு ஜெயிப்போம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் 10 கிளாஸ் செகண்டரி, அது வித்தியாசத்துக்கு. செகண்டரி சச்சின். அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஹார்ட்டை கையில புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கணும். தோத்து தொலைஞ்சா நரேட்டிவ் செட் பண்ணி தலைவரே தோக்கடிச்சிட்டாங்க. இல்ல ஆனா கேட்டதுதான் சொல்லுவாரு, குளத்துல கூட நிக்க குளத்தூர்ல வைக்கலாம். கூட நிக்க, ஆனா மனுஷன் ஒன்னே ஒண்ணு பண்றாருடா. அவர் ஸ்டேபிளா இருந்துகிட்டு எல்லாத்தையும் மைண்ட வந்துட்டு அப்படியே ஒரு இது பண்ண வைக்கிறாரு. என்ன அது என்ன பண்ண வை, என்ன அது பண்ண அவரு போறாரு, என்ன பண்ண அதுலதான் அவருக்கு போறான்ட்டு. இல்லையே. ப்ரோ 2 மாசத்துக்கு ஒரு 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 பிசிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் அப்பியரன்ஸ்ல தன்னை சுத்தி தான் ப்ரோ இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு. சீமான் சும்மா போய் கோர்ட்ல ஏர்போர்ட்ல நின்னா விஜய் இஃப்தார் நடத்தியிருக்காரு, அதனால ஏதாவது யாருக்கும் பிரச்சனையா? இல்ல அப்புறம் ஏன் அது என்ன கேக்குறீங்க? ஐயோ அவரை பத்தி கேட்டாதையா மக்கள் பாக்குறாங்க. அவரை பத்தி கேட்டாதான்டா இந்த வீடியோவை ஒண்ணு பாப்பாங்க. அதுதான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு தலைவரை சுத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விளம்பிக்கிட்டு இருக்கு. நீ என்னதான் வந்துட்டு இந்த விளம்பர அரசியல், நீ ரூவா போட்டாலும் சரி, காவா போட்டாலும் சரி, அது வந்துட்டு இன்னைக்கு வந்து எடுபடாது. அது மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இவனுக்கு வந்து சும்மா விளம்பரம் அதாவது பண்ணி தன்னை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். இல்ல நம்ம தளபதி வெறும் அறிக்கை கொடுத்தாலே போதும், அது வந்துட்டு நேஷனல் மீடியா வரைக்கும் வந்துட்டு போகும். ஆனா மத்தவனுங்க வந்துட்டு உள்ளூர் மீடியா கவர் பண்றதுக்கே தன்னைத்தானே செவுக்கால அடிச்சுக்கிட வேண்டி இருக்குது. அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க, இல்லைன்னா எவனும் பார்க்க மாட்டான். சரி கூடுதல் தகவல், அதுல 2 சவுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சவுக்கு வேற மாதிரி கட்டுறது, அப்புறம் அவர் அடிச்சுக்கிறது இன்னொரு சவுக்கு. இல்ல 270 ஆல்மோஸ்ட் 280 லிசனர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் பேசிட்டு போறேன் நான். யாருப்பா அது ஸ்பெஷல் கெஸ்ட்? இருங்க டேய், அந்த மாதிரிலாம் ஃபன்னுக்கு தான்டா. சூரியன் எழுதி வரணும். ஏன் விவகாரத்தை இழுத்துட்டு போயிடாத. யாரு விட்டப்பா வந்திருக்கானா? ஏய் ஓ இந்த காமெடியாடா, சரி சரி. இல்ல இது அந்த ஸ்பேஸ்ல கேட்டுட்டு வந்தாதான். சரி ஓகே சரி ப்ரோ. ஆனா வந்துட்டு கெஸ்ட் யாரா வந்தா சச்சின் தான் அப்லோட் பண்ணுவோம், கோஸ்ட் கூட இல்லையே. நான் சொல்லும்போது நினைச்சேன் இதான் இருக்கும்னு நினைச்சேன். சரி ப்ரோ, ரம்ஜானுக்கு எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் சொல்லிட்டேன். ஷோர் ப்ரோ, உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம், வீடு தேடி வரும், கவலைப்படாதீங்க. இந்த சினிமாவை வச்சு கேவலமா பேசுறானே அவன், லீக்டு வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் உட்காந்து பொறுக்கி போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான்டா இருக்கலே மிகப்பெரிய கேவலம். அவனே சீரியல் ஹனி டிராப்பர் சுரேந்திரன் ப்ரோ. கட்சி தான் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காண்டி கட்சியில இருக்கவங்களே ஹனி டிராப் பண்ணி வீடியோ வச்சு மிரட்டி அதுல காசு சம்பாதிக்கிற கும்பல் ப்ரோ அவனுங்க. இது ஒரு கேடு கெட்ட பொழப்பு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ படத்தில் நடிக்கிறத பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதியே 1% கூட உனக்கு இது கிடையாது. சச்சின் இவனுங்க ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்லிடுறேன். இவனுங்க நம்ம வந்து டிவிகேல இருக்கிறத நம்ம எல்லாம் ஹிந்துஸ்கே எகெயின்ஸ்ட் இவனுங்க ஒண்ணு போர்ட்ரே பண்றானுங்க தெரியுமா? அதான் எனக்கு புரியல. நான் ஹிந்து, சச்சின் எனக்கு அது புரியலடா. இது என்னடா இது ஸ்ட்ராட்டஜி இவனுங்க பண்றது? சிம்பிள்டா. முஸ்லிம்க்கு அதாவது முஸ்லீம் ஓட்டு போக கூடாதுன்ட்டு முஸ்லிம்க்கு எதிரானவர் பீஸ்ட் படத்துல நடிச்சிருக்காரு, துப்பாக்கி படத்துல நடிச்சிருக்கான்ட்டு கொத்தடிமைகள் திமுக காரன் வந்துட்டு ப்ரொபகண்டா பண்றான். இந்துக்கள் ஓட்டு நமக்கு போக வந்துடக்கூடாதுன்ட்டு இவன் வந்துட்டு பண்றாங்க. அவ்வளவுதான். இது மட்டும் இல்ல, திருச்சி சிவா மாவன கூட்டம் தாங்க, சூர்யாவை கூட்டம் வந்து டைசி என்னமா சொல்லி சாதிக்கிறது. பாஜக பாரதிய கஜகஜா கட்சி சையத் ப்ரோ சொல்ற மாதிரி அதாவது ஏன் இவர் வந்து ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷம் மேடையில பேசுறதும் சரி, இல்ல ஒரு அறிக்கையை விட்டாலும் சரி, ஏன் கதறானுங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் சைக்காலஜி தான். ஒரு 2 பேர் சண்டை போடுறானுங்க, ஓகேவா? ஒருத்தன் ஆக்ரோஷமா பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இன்னொருத்தன் ஆப்போசிட்ல இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான்னு வச்சுக்குவேன், அந்த சிரிச்சு பேசிட்டு இருக்கவனை பார்த்து தான் பயங்கரமா ட்ரிகர் ஆவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் இவர் வந்து எல்லா இதுலயுமே ஒரு ஸ்டேபிளா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன பேசினாலும் சரி, அந்த சமநிலை தவறாம அவரு ஒரு ஃபேக்ட், நீங்க பண்றத வந்து எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. நீங்க பாசிசமும் பாயசமும் ஒண்ணுதான், நீங்க 2 பேரும் தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் ட்ரிகர் ஆகுறானுங்க அவனுங்க. இவரும் கோவப்பட்டு இவனுங்களுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அதுதான் அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க. அது இவரு பண்ணவும் மாட்டேங்கிறாரு, பண்ணவும் பண்ண மாட்டாரு மாட்டாரு, பண்ண மாட்டாரு ப்ரோ பண்ணவே மாட்டாரு. சூப்பரான பாயிண்ட், ப்ரோ அது சூப்பரான அண்ணா பாயிண்ட் பண்ணவே சொல்லிட்டாரு ப்ரோ. மாட்டாரு அது ப்ரோ அது வந்து ராக் சாலிடான மென்டல் ஸ்டெபிலிட்டி ப்ரோ. கிட்டத்தட்ட அந்த சென் துறவிக்கு உண்டான மென்டல் ஸ்டெபிலிட்டி உள்ள ஆளு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நீ என்னை அசைச்சு பார்க்க கூட முடியாது. நீ என்னை என்ன ப்ரோ. பண்ணாலும் நான் என்ன பாத்துல போகணும்னு நினைக்கிறேன்னா நான் அதைத்தான் சூஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி. இப்ப இதுக்கு இவர் ஏதாவது எதிர்வினை ஆற்றுவாரு, தான் வந்துட்டு பெரிய தன்னை ஒரு பெரிய யுக்தியாக உணர்ந்து கொள்ற மாதிரி நினைச்சுப்பான். ஆனா அவர் இவங்களை மசரா கூட மதிக்க மாட்டாரு, இதை ஏன் பத்தி பேசவே மாட்டாரு. ஏன் சச்சின் 30 இயர்ஸா அவர் சைலண்டா இருக்காரு, இவனுக்கு ட்ரிகர் ஐயா பேச போறாரு. கண்டிப்பா இல்ல, மக்கள் பார்ப்பாங்கல்ல, இந்த கொலாடி சண்டை மாதிரி தலைவர்கள் சண்டை போடுறது விரும்புவாங்களா இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் விரும்புவாங்களா சொல்லுங்க. அடுத்து அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனை வரும் அதை பேசுவாரா, இல்ல இவன் கூட உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரா? இவன் ஒரு ஆளுங்க, நாங்க தான் எதிர்வினை ஆற்றுவோம், அதுக்குன்னு நாங்க சும்மா இருப்போமா? உன்னை இழுத்து போட்டு மிதிக்க மாட்டோம். இந்த ஸ்பேஸே அதிகம் அண்ணாமலைக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறதெல்லாம். அவரு ரேஞ்சுக்கு அவர்லாம் முதல்ல உன் பேரை வாயில சொல்லுவாரா? அவரு உன்னை வந்து எனிமையா கன்சிடர் பண்ணவே மாட்டாரு. ரெண்டு விஷயம் இருக்குடா, அவர் எதிர்க்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம வந்துட்டு அந்த மாதிரி சர்க்கிள்குள்ள அடங்க மாட்டோம், அதுக்கு தான் நம்மளுக்கு தொண்டர்கள்னு பேரு. நம்ம அவரை எதிர்க்கிற எல்லாருமே நமக்கு அவரை எதிர்க்கிற எல்லாருமே நமக்கு எதிரி. அதனால நான் இவனை விட்டுட்டு அவனை கவர்னர்ட்ட குடுக்குறீங்கல்லப்பா, அதனால என்னப்பா ஆக்ஷன் எடுத்தீங்க? ஆமா முதல்வர் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது 2021 எலெக்ஷனுக்கு எல்லாம் முன்னாடி கவர்னரை பார்த்து, புரோஹித் ஐயா அவர்களை பார்த்து வந்து அந்த டைம்ல கவர்னரா இருந்தவரை பார்த்து எடப்பாடியுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு. அடிக்கடி போயிட்டு இருந்தாரு. ஊழல் புரிகிற 11-12 அமைச்சர்களுடைய பட்டியல் எடுத்து எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் கொடுத்த டேட்டாஸ், அறப்போர் இயக்கம் கொடுத்த ஆதாரம். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து ஆமா இன்னைக்கு அறப்போர் இயக்கம் இவங்களுக்கு கசக்குது, அறப்போர் இயக்கத்தை திட்டிட்டு கிடக்குறானுங்க ஆன்லைன்ல உட்காந்து திட்டி அபியூஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அறப்போர் இயக்கம் இவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருக்கான். ஸ்டாலின் ஐயாவுடைய அறிக்கையிலேயே அந்த டைம்ல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஸ்டாலின் ஐயாவுடைய அறிக்கையிலேயே அறப்போர் இயக்கத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அறிக்கை, சுட்டு செய்தி, இந்த இதுலலாம் வந்துட்டு அறப்போர் இயக்கத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நல்லா விளங்கிக்கோங்க, இப்ப கூட அது இருக்குது, எடுத்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அறப்போர் இயக்கத்தை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இல்ல சரி ப்ரோ, அதாவது இது வரைக்கும் அவர் அறிக்கை விட்டுருக்காரு, மேடையில ஒரு 4 மேடையில பேசியிருக்காரு அண்ணன். எந்த மேடையிலுமே யாரையுமே தளம் தாழ்ந்தோ யார் பேரையும் ரொம்ப யார் பேரையுமே சொல்ல மாட்டாரு அவரு. யார் பேரையுமே சொன்னதே கிடையாது. அவரு டீசென்ட்டா இப்படி ஒரு பேரையே சொல்லாம கிறுக்கு பிடிக்க வச்சிருக்காருன்றது மிகப்பெரிய சம்பவம். இவங்க என்னன்னா ஆனாவனா எப்ப பார்த்தாலும் நடிகர் பின்னாடி போறாங்க, இல்லைன்னா வந்து இது அண்ணாமலை வந்து ஒரு எவ்வளவு பெரிய தற்கொலைங்கிறத இன்னைக்கு அவர் ஒரு பேசின பேச்சுல அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு தலைவருங்கிறவரு ஒரு பிரஸ் மீட்ல எப்படி பேசணுமோ அதெல்லாம் தாண்டி அநாகரிகமா பேசிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை வேற கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பொதுச்செயலாளர் இன்னைக்கு அறிக்கை என்ன விட்டுருக்காப்ல, உங்ககிட்டதான் ஒன்றிய அரசு இருக்கு, ஈடு உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க, நடவடிக்கை எடுக்காம எதுக்கு போராட்டம் பண்றீங்க? அப்படித்தானே அந்த கேள்வி, அவரோட கேள்வி அப்படிதான் இருக்கு. அவரோட கேள்வி அதாங்க, அவரோட கேள்வி அதுதான். அவர் என்ன கேக்குறாரு, இடி நடந்து நீங்க உங்கள்கிட்ட தானே இருக்கு இடி டிபார்ட்மெண்ட், அப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காம உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லு.
அதான் இப்ப நீ தானே இப்ப வந்து வெளியில வந்து கை போராட்டம் பூண்டு பண்ணிட்டு இருக்க. கேள்வி கண்ணாடியில போராட்டமே செட்டப் மாதிரி ஆ. இருக்கு ப்ரோ. அண்ணாமலை வர்றது வந்த வழியில இப்ப பாதியிலே நான் என்ன அரெஸ்ட் சொல்றேன் பண்றாங்க. நீ ஹச்ராஜ் என்னைக்கு அரெஸ்ட் ஆனாரு? இல்ல அது எல்லாமே செட்டப் தான். அது இந்த பாத்தீங்கன்னா வண்டியில அவர் ஏற யூஸ் மாட்டேன், பண்ற அந்த வேர்ட்ஸ வண்டியில பாத்தீங்கன்னா ஹெச்ராஜ் அப்படியே அவருக்கு பாவம் நாய் வண்டி வந்துருச்சு போல இருக்கு. நான் அதுல ஏற ஆ. மாட்டேன்னு வேற அவருக்கு ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி தானே வருத்தப்பட்டு இருக்குது. இருக்காரு. தெரிஞ்சா தெரியுதுல்ல. இல்ல அவரு இல்ல அவர் தப்பா கேட்டிருந்தா நீங்க அதுக்கு நீங்க ஏதாவது அவரை நீங்க வந்து அவர் கேட்டது தப்பு. அவர் கரெக்டா தானே கேக்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அதை விட்டு என்ன அவர் இப்ப நடிகர் நீங்க இது அந்த பண்றது அது பண்றது இதெல்லாம் எனக்கு பார்லிமெண்ட்ல தேவை. பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அன்சிவிலைஸ்ட்னு சொன்ன ஒரு 30 மினிட்ஸ்ல போராட்டம் ஃபுல்லும் வெடிக்குதுங்க தமிழ்நாட்டுல. எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ஃபர்ஸ்டே. நான் உன்னை திட்டுவேன், நீ அங்க என்ன கொளுத்து அப்படின்றாங்க. ப்ரோ இதுல ஏங்க அவன் அது வந்துட்டு மட்டுமாங்க 30 செட் பண்ணா? வயசுலயும் வரல, மண்ணாங்கட்டி வயசுலயும் கொளுத்திட்டு இல்ல அதுக்கப்புறம் போயிட்டு மறைமுகமா கை விஜய் கொடுத்து வந்துட்டு பேசுவாங்க. விஜய் வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னது அன்னைக்கு தமிழக மீனவர்களுடைய நிலைமையை வந்துட்டு பேசும் பொழுது இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இலங்கை உலக வரைபடத்துல இலங்கைங்கிற நாடே இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்ல. அப்பெல்லாம் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? நீ என்ன பண்ணி நீ எங்க அப்ப எந்த அவர் 30 சந்துக்குள்ளடா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நீ எல்லாம்? அப்ப அவர் தமிழரே இல்ல கிடையாதுங்க அப்ப டிமானிட்டைசேஷன்ல கர்நாடகால. இருக்கான் பிரதர். டிமானிட்டைசேஷன்ல அரசாங்கத்தை எதிர்த்து அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எளிய மக்களுடைய படுற சிரமத்தை பேசியிருந்த. அப்ப நீ எல்லாம் அரசாங்கத்துக்கு கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்த. அரசாங்கத்துக்கு கை கட்டி ஆர்டர்ஸ வாங்கி உத்தரவு கொடுங்க இலங்கை எஜமான்னு சொல்லிட்டு வேலை தமிழர்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் அரசாங்கத்தை எதிர்த்தவர் அவரு. இல்ல சையது ப்ரோ அவருக்கு அப்ப வயசு 35 வயசு பிரதர். இவன் கேக்குறான் 35 இலங்கை தமிழர்கள் அதுதான் இலங்கை தமிழர்களுக்காக அவர் போராடினப்போ அவருக்கு 35 வயசு. உண்ணாவிரதம் இருந்தப்போ 35 வயசு. என்ன பண்ண நீ? இல்ல உங்க கட்சி தான் என்ன பண்ணுச்சு? இலங்கை தமிழர்களுக்கு எதிராக வந்துட்டு உங்க கட்சி நீ இல்ல, நீ அரசியல் இல்ல. பாஜக என்ன பண்ணுச்சு? காங்கிரஸுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு? என்ன போராட்டத்தை முன்னெடுத்துச்சு? இங்க வந்துட்டு கச்சத்தீவை தாரம் வாத்து கொடுத்துட்டாங்கன்னு இன்னைக்கு வந்து புலம்பிட்டு இருக்க. 50 வருஷம் ஆகுதுடாடி. கலா மாஸ்டர் கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்டு வாக்கு சேகரிக்கிற அழக பாருங்க. எங்க அரவக்குறிச்சி அரசனை பாருங்க. அழகா டான்ஸ். கலா மாஸ்டர் டிஎம்கே இல்ல இல்லையா? இங்க வந்துட்டாங்களா? அது முன்ன இது பின்ன ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல ஆனா சச்சின் அப்ப அவர் கட்சியில இருக்க சரத்குமார் யாரு, நமிதா எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் யாரு? அவங்களும் நடிகர்கள் இல்லையா? அவர் ரொம்ப அமைதியா இருக்கனால சரி பதில் அளிக்க வராது என்ன வேணா பேசலாம். அவரை சரத்குமார் கொந்தளிச்சாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வாட் ப்ரோ, வை ப்ரோ, ராங் ப்ரோ சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு நடிகைகளை பத்தி இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு அண்ணாமலை. அதுக்கு ஏதாவது கொந்தளிப்பாரு சரத்குமார்? நடிகருங்கிறது அது ரொம்ப ஒரு இலக்காரமான பாயிண்ட் தான். முதல்ல அதுவே ஒரு அப்பட்டமான ஒரு சனாதனம். முதல்ல அதுவே திருமாவளவனுக்கும் நான் சேர்ந்து சொல்லிக்கிறேன். ஒருவர் செய்யும் தொழிலை வைத்து அவருக்கு தகுதி கத்துக்கிறது தெரியுமா? ஆக பெரும் சனாதனம் இதுதான். முதல்ல புரியல ப்ரோ. இந்த திருமணம் எல்லாரும் ஸ்காலர் அப்படின்னு சொல்றாரு. அவரே வந்து ஒரு தொழிலை வச்சு நடிகர் பின்னாடி போட அவர் தமிழ்நாட்டுல உள்ள ஆளுங்க எல்லாருமே. ஆனா ஒன்றும் சரிங்க. ஆனா சரியான பாயிண்ட் செய்து ப்ரோ. இது உண்மை. இது வந்துட்டு யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இதுதான் தொழிலை வச்சு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு தொழிலை வச்சு ஒருத்தனோட கேரக்டரை வந்து முடிவு பண்ணிட்டு உரக்க பேசிட்டு இருக்கிறேன். ஆளூர் ஷானவாஸுக்கு எதிராக 3 ஸ்பேஸ்ல உரக்க இந்த பாயிண்ட மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பேசிட்டேன். இந்த பாயிண்ட நான் இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு சூப்பர் பாயிண்ட். இது ரொம்ப வந்துட்டு பேச வேண்டியது ரொம்ப இல்ல. இது வந்துட்டு ஆழமா வந்துட்டு சொல்ல வேண்டிய கருத்து. டிஸ்கிரிமினேஷன் பை பர்த், டிஸ்கிரிமினேஷன் பை ரிலீஜியன் போய் இப்ப டிஸ்கிரிமினேஷன் பை ப்ரொஃபஷன் கொண்டு வந்துட்டானுங்க. நடிகர்னா உனக்கு என்ன இலக்காரம்? அவர் என்ன தவறா பண்ணிட்டாரு? ஒரு பெருங்கூட்டத்தை கரெக்டான வழியில வழி நடத்தி போய்கிட்டு இருக்க ஒரு தலைவர். பவன் கல்யாணும் தளபதியும் டூ எக்ஸ்ட்ரீம். இவரையும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. காசுக்காக மாரடிக்கிற அவன் ஒருத்தன். இந்த ஆள் வந்துட்டு 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சு எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியை தாங்க கேள்வி கேட்க முடியும். பவர்ல இருக்கவன தாங்க கொஸ்டின் கேட்க முடியும். டிஎம்கேவும் பிஜேபிலையும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் பவர்ல இருந்துக்கிட்டு மக்களை வாட்டி விதைக்கிறீங்க. இன்னைக்கு கேள்விக்கு 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சு கேள்வி கேட்கிற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நீங்க காமிங்க பாப்போம். அதே மாதிரி நீங்க பண்ற கேவலமான அரசியல் அவர் பண்ணணும்னு நீங்க நினைக்க கூடாது. அதுவே ஒரு தப்பு. நீங்க வந்து அவர் பேர் சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருவே உங்க பேரை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணவும் தெரியாது, பண்ணவும் மாட்டாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அவர் மக்களுக்காண்டி அரசியல் பண்ண வந்திருக்காரு. உங்களை மாதிரி எச்சைக்காண்டியெல்லாம் அரசியல் பண்ண அவர். நீ ஏன் ஒரு டான்ஸ் மாஸ்டரை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்டிருக்க? உனக்கு எல்லாம் என்ன தகுதி மசர் இருக்குன்னு நீங்க வந்து அவர் திருமாவளவன் அவர் இன்னொரு பக்கம்
இதுவும் அப்படிதான். அவரும் நம்மள ஒரு நடிகரின் பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா உலகநாதனின் ஆசி பெற்ற சின்னம், உலகநாதனின் ஆதரவு, சையது கொஞ்சம் போன எலெக்ஷன்ல கமலஹாசனுக்கு ஆதரிச்சு அவர் தானே ஓட்டு கேட்டாப்ல. அப்ப அவருக்கு தெரியல நடிகர்னு. தப்பு தப்பு தப்பு. கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு கேட்கல. கமலஹாசன் இவருக்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு சேகரிச்சாரு. இவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு. உலகநாயகன் ஆசி பெற்ற சின்னம்மா. உலகநாயகன் என்ன அமெரிக்கன் பிரசிடென்டா வந்துட்டு வராரு. அவரும் ஒரு ஃபீல்ட் ஆக்டரா இருந்துட்டு தானே வராரு. கூத்தாடின்னு சொல்ற நீங்க வந்து கலைஞர் டிஎம்கே கூட்டணி வச்சிருக்கீங்க. வெளியில வாங்க. அமைச்சர் ஆகிற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிகர் தானே. உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தானே. ஒரே நிமிஷம். விசிகே ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்திருக்கு. ஏடிஎம்கேவோட 2 சுப்ரீம் மோஸ்ட் போத் வேர் ஆக்டர்ஸ் இன் திஸ் கரண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி தான். இதே தமிழ் இண்டஸ்ட்ரியில 2 கோலோச்சிய நடிகர்கள் தான். அப்ப அவங்க எல்லாம் நடிகரா தெரியல. அவங்க போய் கூட கூட்டணி வச்சு சீட் வாங்கும் போது உனக்கு கேவலமா இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி போறது. அவர் பேசியிருக்காருங்க. விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால் இந்த திருமாவளவன் முதலமைச்சர் ஆனதாதான் அர்த்தம். விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால்தான் நம்ம வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குவே 2016 எலெக்ஷன் நினைக்கிறேன். 2016 நினைக்கிறேன், இல்ல 2014 தெரியல. அந்த எலெக்ஷன்ல பேசியிருக்காப்ல. இன்னொன்னு பியூட்டி என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களை நம்பி வரும். அன்னைக்கு அவர் சொல்றாப்ல, விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனால்தான் நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க முடியும். யாரா நம்ம திரும்ப அண்ணனே பறந்து ஃபைட் பண்ற வீடியோ எல்லாம் பாத்துருக்கேங்க நான். அதே எலெக்ஷனுக்கு தான் போய் வன்னியரசு வந்து திமுக கிட்ட அதிகாரத்துல பங்கு கேட்டப்போ கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஒரு நியூஸ் இன்டர்வியூலயே சொல்லியிருக்காப்ல. வன்னியரசு தானே அவர் போய் பேசியிருக்காப்ல டிஎம்கே கிட்ட. இல்ல அதிகாரத்துல பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி அதிகாரத்துல பங்கா? ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓகேங்க, நீங்க 40 MP தெரியும், அதிகாரத்துல எல்லாம் பங்கு தர முடியாதுன்னு சொன்னா 3 மினிஸ்டர் தர்றாருல அவரு. என்ன சோனியா காந்தி அம்மையா 2 3 கூட இருக்கும். 3 மினிஸ்டரா இருக்கும் எல்லாமே. ஆனா யூனியன் எல்லாமே யூனியன் மினிஸ்டர் தான் நினைக்கிறேன். எங்க சென்ட்ரல்ல போய் இது கொடுத்தா யூனியன் மினிஸ்டர் தான்டா. புரியல எனக்கு. யூனியன் மினிஸ்டருக்கா? அந்த யூனியன் கிடையாது, இணை அமைச்சர்னு சொல்லுவாங்கல்ல. கேபினெட் மந்திரி சபையில நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இணை அமைச்சருக்கு இங்கிலீஷ்ல என்ன? கேபினெட்ரா? அந்த மினிஸ்ட்ரி தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இப்போ எல்முருகன் இருக்காரு அந்த மாதிரியா? நமக்கு என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தயாநிதி மாறன் இருந்தாரு, ஆர் ராசா இருந்தாரு. ப்ரோ அதுதான் சொன்னாங்க. எல்லாம் மத்திய இணை அமைச்சரா தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே. இந்த பொன்னார் இருக்காருல அந்த மாதிரி. இல்ல அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் தான். அதத்தாண்டா நான் சொன்னேன் இங்கிலீஷ்ல. அப்ப கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். they don't have the authority bro. அவ்வளவு பெரிய பவர்லாம் கிடையாது. அதான் மூக்காளிக்கு போய் ஓத்தெடுக்க தெரியாம அசிங்கப்பட்டு அதை பார்த்து கூட வாசிக்க தெரியாம அசிங்கப்பட்டு வந்த கூட்டம் தானே இந்த தற்கொலை கூட்டம். 2009 தான் நினைக்கிறேன். சின்ன பையன் தான். நல்லா அப்பயே நல்லா ஞாபகம் இருக்கு. போய் கிளவுனிசம், எல்லாரும் கிளவுனிசம். சச்சின், இன்னொரு விஷயம் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. இவங்க அதாவது ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கும்போது காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க திமுகக்கு. ஆனா திமுக தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கும்போது காங்கிரஸுக்கு எந்த பதவி கொடுக்கல தானே, அமைச்சர் பதவி. நான் சொல்றது திரும்ப சொல்லுங்களேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல கொடுக்கல. காங்கிரஸ் எல்லாம் கொடுத்தது இல்ல. அதான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதாவது சென்ட்ரல்ல இவங்க வாங்கியிருக்காங்க, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துல பங்கு வாங்கியிருக்காங்க. ஆனா ஸ்டேட்ல இவங்க கொடுத்தது இல்ல காங்கிரஸ்க்கு. அப்படிதானே? கரெக்ட். அந்த சரமாரி கேள்விதான் இதெல்லாம். ரெண்டு திராவிட கட்சிக்குமே அந்த கொள்கையே கிடையாது. எம்எல்ஏ ஆக்குனதே பெரிய விஷயங்க. காங்கிரஸ் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நாங்க எம்எல்ஏ ஆகிறது பெருசு. உங்களுக்கு இதுல ஆட்சியும் திமுக கூட்டணி எம்எல்ஏ ஆக மாட்டாங்க அவங்க, வாய்ப்பே இல்ல ப்ரோ. மறியலுக்கு 3 பேரோட போய் அந்த 3 பேரும் தம்பிகளா கொஞ்சம் ட்ராக் மாதிரி நின்னீங்கன்னா நாங்க ட்ரெயின் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு ட்ரெயின் எடுத்துட்டு போனோம். இல்ல சையது ப்ரோ, இன்னைக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு திருமாவளவன் திமுகவுக்கு. ஆனா அவருக்கு அந்த கட்சியில என்ன மரியாதை இருக்கு அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் வந்து ஓப்பனா வந்துட்டு தெரிஞ்சதுதான். அவருக்கு ஒரு பவரும் கிடையாது. தான் மக்களுக்கு இல்ல அவர் சிஎம் பார்க்க போறாரு. அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இடையில ஒரு சேரு, அதுக்கப்புறம் தான் அவர் உட்காராரு. அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு எதுல பாத்தீங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் கரெக்டா தான். சிஎம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒழுங்கா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பெருசா பவர் கொடுக்க மாட்டாங்க.
ப்ரோ பவர் கொடுக்கல நான் சார். என்ன ஆனா சொல்றேன், we நீங்க are வந்து போட்டே advocating வந்துட்டீங்க. for the suppressed and இது டவுன் ட்ரால்ன்ற அர்த்தத்துல நான் வந்துட்டு இந்த மக்களுக்காண்டி நான் பேசுறேன்னு சொல்லல. இந்த மக்களுக்காண்டி அவர் இந்த ஆட்சி இந்த டென்யூர்ல அவர் பேசுனது என்னென்ன செய்யறோம், அது என்னன்னு இவர் எந்த அழுத்தத்தை போட்டு அந்த மக்களுக்காண்டி நீதியும் நியாயத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு, எந்த இடத்துல இவர் முதல் வந்துட்டு ஆளா டேமேஜ் கரண்ட் இவர் கண்ட்ரோல் வருவாரு. இவர் முயற்சி அரசு செஞ்சாங்க. யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை, அரசு சட்டம். டிஎம்கேக்கு முட்டு கொடுக்க தான் வந்திருக்காரு இவரு. இந்த இடி ரேடிக்கே அதாங்க பண்ணிட்டு இருக்காரு. இந்த 1000 கோடிக்கு ராமாயணம் கூட மித்திக்கல் ஸ்டோரி தான் செய்யறது ப்ரோ. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் தீப்பந்தத்தை கொளுத்தி இறங்கி காட்டுன்னு சொல்றதெல்லாம் நம்ம நேரடியா பாத்துக்கிட்டு தான் செய்யறோம். இந்த இடி ரேடிக்கு என்ன பண்ணிட்டு எந்த இருக்காரு? அளவுக்கு இல்ல எந்த அளவுக்கு லாயல்னா அவர் வந்துட்டு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா புறக்கணிக்கிற அளவுக்கு அவர் லாயலா இருக்கு ப்ரோ. நீங்க உங்களோட கட்சியோட பிரைமா ஃபேஸ், உங்க கட்சியோட கொள்கை தலைவர், உங்க கட்சியே வந்துட்டு அம்பேத்கருடைய கொள்கையாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தலைவர் விஜய் சச்சின் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு தான் முதல்வரை பார்க்கணும் நெருக்கடி இருந்திருக்கு. நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்திருக்காப்புல முதலமைச்சர். அதெல்லாம் விடுறாடே, இல்ல அதெல்லாம் விடு. ஒரு தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க வந்துட்டு நீங்க தான் கேட்கல, ரஞ்சித்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இது அரசியல் பண்ணாதீங்க, இதை வச்சு அரசியல் பண்ணி வந்துட்டு இதுல அரசியல் பண்றவங்களுக்கு ஒரு ஏதோ லாபக நோக்கம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்லங்க, ஏங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. RSS சங் பரிவார் கும்பலுடைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இருந்து யாரும் அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் அமைதியா கூட விட்டு இருந்திருக்கலாம். அதாவது அந்த போராட்டத்தை அவர் என்டோர்ஸும் பண்ண தேவையில்லை, இது பண்ண அமைதியா கூட விட்டு இருந்திருக்கலாம். அது அவருடைய சாய்ஸ் தான், அவர் கட்சி அவர் முடிவு. அந்த முடிவை நம்ம விமர்சனம் பண்றோம். RSS சங் பரிவாருடைய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வர்றவன் போறவன் எல்லாரையும் அந்த வன்னி அரசுலாம் வெறி நாய் மாதிரி அத்தனை வெறியும் வந்து RSS சங்க பரிவாரு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரையும், அது அவனும் அந்த ஃபேஷன் அவனுக்கு அந்த வார்த்தை, ஓகே, அத்தனை பேரையும் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கான். அதுதான் அந்த நாய் சொன்னது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்துட்டு 15 நாளைக்கு பயந்து இவர் வந்து இது கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்படின்னா அவங்க கூடவே 3000-4000 பேர், இன்னும் பலாயிரக்கணக்கான பேர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய கிரௌடுக்கு எனக்கு இவங்களால பதட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டவர் அவங்க கூட போய் உட்கார்றாரா? அந்த மக்களோட போய் ஒரு சபையில அந்த மாதிரி போய் உட்கார்றாரா? அவரு அறிவு மயிர் வேணாம் உனக்கு. அப்ப இவனுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு வெறுப்பு, இஸ்லாமிய போபியா வந்துட்டு ஒண்ணு இருக்குது. அது இந்த இதுல வந்து வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சமுதாயத்துல நான் முன்னாடியே சொன்னதுதான், ஏற்கனவே 2 ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பேச்சு. ஏன்னு கேட்டா ஒரு ஒய் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ஈஸிலி கொடுத்துட மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கணும். அதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த இப்ப ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குதாங்கிறதுக்கான ஒரு கிளியரன்ஸ் செக் பண்ணுவாங்க டெல்லியில இருந்து. அப்ப அவங்களுக்கு அஃபர்மேட்டிவா கொடுத்தாதான் உண்டு. அப்ப நீ என்ன சொல்ற, அப்ப இந்த மக்கள் கிட்ட இப்படி இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேட்டிவா போயிருக்குதுன்னு சொல்றியா? ஒய் செக்யூரிட்டி அவருக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் அவருக்கு வந்துட்டு 15 நாளைக்கு அது வந்து கிடைக்க போகுது. அப்ப சாங்ஷன் ஆனா உனக்கு நீ இப்படி ஒரு அர்த்தம் கற்பிக்க போகுது. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீ வந்துட்டு சொல்ல வரியா? அயோக்கியன் நாயே. இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணன் அந்த எச்சையும் அதே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றானே. இல்ல அவன் சொல்ற காரணம் எதுக்கு? காரணம் என்ன? வன்னியரசு அந்த ஆள் சொன்னனாலதானே. ஒரு டிவி டிபேட்ல உட்காந்து ஒரு மேடை பேச்சாவே ஒரு டெரகேட்டரி பர்சன் இவன், அவன் பேர் என்னது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஓகேங்களா? அவன் எல்லாரையும் வந்து இப்படிதான் பேசிட்டு இருப்பான். வன்னியரசு வந்து ஒரு விவாத இதுல வந்துட்டு 15 இருக்கிறாரு, ஒரு நோட்டிசபிள் பர்சனாலிட்டி, ஓகே, ஒரு துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து 15 கொஞ்சம் இவன் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்து 15 நாளைக்கு அவன்லாம் அக்கௌண்டபிள் எல்லாம் கிடையாது. அவன் இப்படி பேசினா நாமளும் பதிலுக்கு இந்த மாதிரி எதையாவது ட்ரோல் பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதான். அவன் பேசினா அத்து விட்டுட்டு போயிருவாங்க, அத்து விட்டுட்டு இவனுக்கு எனக்கு எந்த போயிருவாங்க. அப்படிலாம் இல்ல சையத் ப்ரோ, இல்ல இப்ப வன்னியரசு பேசுனதுக்கு திருமணம் கண்டிச்சிருக்கணும்ல. இப்ப ஆதாரம் இல்லாம அப்படி ஏன்பா சொன்னேன்? அப்படி ஆதாரம் இருந்தா அதை போடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசியிருக்காப்புல. திருமாவளவன் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் எதுவுமே சொல்லவே இல்லையே வன்னியரசு, கண்டிக்கவே இல்லையே. அது அவர் தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எதுவுமே இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. இவரை கூட ஆளூர் சானவாஸ் கூட வந்துட்டு பாத்தோம்னா நேற்று வந்து ஒரு கூத்தாடி நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் பொழுது திருமாவளவன் வந்து அதை கண்டிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா கருத்தை சொல்லு, அவன் இதை பண்ணு, பட் வார்த்தைகள் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தேவையா, இந்த மாதிரி பேசக்கூடிய இதை தவிர்த்துக்கங்க, இது தப்பு அப்படின்னு கண்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு அவர் ஓப்பனா அவரே அட்மிட் பண்ணிட்டாரு. அட்மிட் பண்ணிட்டாரு. ஆனா வன்னியரசு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. அப்ப என்ன திருமாவளவன் இதை என்ஜாய் பண்றாருல, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆதரிக்கிறாரா? நோக்கம் என்ன? சிம்பிள்,
விஜய் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்ன சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு நீ கட்டமைக்க முயற்சி பண்ற. அப்படி முயற்சி பண்ற ப்ராசஸ்ல எந்த அபாயகரமான கருத்தை சொல்றனா, சமுதாயத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லா தகுதியும் முகாந்திரமும் உள்ள ஒரு கருத்தை நீ சொல்ற. புரியுதா உனக்கு? இதுதான் இங்க இருக்கிற அபாயம். என்ன மாதிரி சொல்ற? அப்ரூவ்டான ஒரு ரெக்வஸ்ட அல்லது சம்திங் லைக் அது நம்ம இனிஷியேட் பண்ண ரெக்வஸ்டா, அவங்களா வந்து பத்தம் சொல்றது சொன்னதா அப்படிங்க எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நான் வன்னியர் சொல்றேன், நம்ம சைட்ல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் அந்த கோரிக்கையில இஸ்லாமிய மக்களுக்கு பயந்துட்டு கேட்டதாகவும் அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாம பொது சபையில ஒருத்தன் தைரியமா அடிச்சு விட்டுட்டு ரைட் ராயலா பேசிட்டு கடந்து செல்ல முடியுது. அப்ப அவங்க எல்லாம் வழக்கு போடணும், நம்ம கட்சியே வழக்கு போடணும். இவன் மேலாம் வந்து எந்த மாதிரி வழக்கு போடணும்னு கேட்டேன்னு சொன்ன அன்னைக்கு, சமுதாயத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் விதத்துல பேசிட்டு இருக்கிறாருங்கிற அளவுக்கு வழக்கு போடணும். எங்க நன்மதிப்புக்கு இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு அவதூறு அந்த மாதிரி வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு ரிலேட்டடான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி வந்து போடணும். ஆனா ஒண்ணு செய்து ப்ரோ, இல்ல முஸ்தபாலாம் அதுக்கு எதுக்கு தெரிவிச்சிருந்தாரு? இல்ல ஆனா ஒண்ணு செய்து ப்ரோ, இன்னும் 5 வருஷம் இவனுங்களை ஆள விட்டான்னு வைங்களேன், நாளைக்கு மணிப்பூர்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ஊருக்காரன் சொல்லுவான் தமிழ்நாட்டுல போய் பாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கேவலமாயிருவோம் நம்ம. அதுக்கெல்லாம் 5 வருஷம்லாம் தேவையில்லைங்க. அதுக்கெல்லாம் 5 வருஷம்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்பவே நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, முதியோர்களுக்கு எதிரான கிரைமு, குழந்தைகளுக்கு எதிரான கிரைம்ல நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே பீகார், அந்த பீகார்லாம் வந்து நம்மளை விட பெட்டரா இருக்குது இந்த பேராமீட்டர்ஸ்ல. நல்லா விளங்கிக்கங்க. போக்சோல நம்பர் ஆஃப் கேசஸ் ரெஜிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு 2022 3வது இடம். புரியுதா இல்லையா? நீ வாணிப்பூருக்கு போ, மண்ணாங்கட்டிக்கு போ, நீ சொல்லிக்கிட்டே இரு. இங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெரியவர்களுக்கு எதிரான அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எதிரான வன்முறைகள்ல 3வது இடம். இன்னும் வருது 2023 கிரைம் ரிப்போர்ட், நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ ரிலீஸ் பண்ணுவான். 2024 லேட்டா 2023 இப்ப அடுத்தது ரிலீஸ் பண்ணுவான். 2023 ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் 2023 நீ 5 வருஷம் கழிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த டெனவர் முடியறதுக்குள்ளேயே இது பாதுகாப்பற்ற அரசு அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுங்க. நீங்க கிரைம்ஸ் எடுத்து பாருங்க, நீங்க கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் எடுத்து பாருங்க, கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்து பாருங்க, போக்சோ எடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளவு கேவலமான நிலைமையில தமிழ்நாடு இருக்குது தெரியுமாங்க உங்களுக்கு? 5 வருஷத்துக்குலாம் நீங்க பேசாதீங்க. அவர் சொந்த பணத்துல கட்சி ஆரம்பிச்சு, யாரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம கட்சி ஆரம்பிச்சு அவரா கால் பண்ணி வராது. அவரை போய் இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக ஒரு பின்புலம் பெரிய கட்சி இருக்கு, பிஜேபிங்கிற கட்சி. எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படியே அவர் தோத்தா கூட அவரோட காசு தான் போகுது. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அட்ரஸ் பண்ண மறந்துட்டோம். அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தொகுதி வாரியா முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்துட்டு கௌரவிக்கிறாரு. அதுல வந்துட்டு அவர் அரசியல் பேசல. அவர் அதுல என்ன பேசுறாருன்னா, சே நோ டு டெம்பரரி ப்ரெஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க இருந்தே எஜுகேட் பண்ணி கொண்டு போறாரு. இதுதான்டா அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா நீ பண்ணணும். ஒரு கிட்ஸ் கிட்ட, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ற போது அஸ் அன் ஆக்டரா, அஸ் அ பேரண்டா, ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ஆளா அவர் வந்துட்டு இஸ் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ். அவர் வந்துட்டு அவங்கள பிளட்ஜ் பண்ண வைக்கிறாரு, அதை அவங்கள திரும்ப சொல்ல வைக்கிறாரு. அதாவது தங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆள் அதை சொல்லும் போது அவங்களுக்கு அது இன்னும் டீப்பா புரியும், டீப்பா அதை பின்பற்றுவாங்க. இதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உட்காந்து படத்துல நடிச்சுட்டு உனக்கு என்ன தெரியும், படத்துல நடிச்சுட்டு நீ எப்படி பேசலாம், உனக்கு யாரு சரி ஒன்ன முதல்வரா அண்ணாமலை அக்சஸ் பண்ணார்ல. இல்ல அண்ணாமலை என்ன சொன்னாரு, பிரசாத் ரெட்டி வச்சு கால்ல விழு பண்ணார்ல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரஜினிகாந்த் தானே உன்ன முதல்வர் ஆகிறான்னு சொன்னாரு. அந்த ரஜினிகாந்த் வந்து ரியல் லைஃப்லயே சிகரெட் பிடிப்பாரு, ரியல் லைஃப்லயே வந்துட்டு தண்ணி அடிப்பாரு. அவரு பிடிக்காத சிகரெட்டா? அப்பெல்லாம் உனக்கு எந்த கேள்வி கேட்கல? நம்ம அண்ணன் வந்து படத்தை படமா பாக்குறாருங்க. இவங்கள மாதிரி வந்து ரியல் லைஃப வந்து படத்தோட ஒப்பிட்டு வந்து பாக்குற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு அதாவது இந்த அவங்க அண்ணாமலையோட விமர்சனம் எப்படி இருக்கு தெரியுமா? அவனா அந்த ஆளால எதுவுமே பேச முடியல. ஏதாவது பேசணுமே சொல்லிட்டு சும்மா
ஒரு வீணா போன வெத்து காரணத்தை அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்ல. இது வந்து பொதுப்படையான சொல்லுவாங்க காரணம். ஐயோ இதெல்லாம் ஒரு ரீசனா? சினிமாவை பார்க்க தெரியல, அந்த அளவுக்கு நீ தற்கொலையா இருக்கியா? இப்படிதான் மக்களை கேள்வி கேட்பாங்க. ஆனா அதை வந்து ஒரு விமர்சனமா வச்சுட்டு போயிட்டான் அந்த ஆளு. என்ன அதாவது ஒரு பிரஸ் மீட்ல என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு ப்ரெஷர் அப்படியே ப்ரெஷர்ல தான் உளறிட்டு போறது. அது மக்களை முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இது வரைக்கும் இப்படி சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த அறிக்கைக்கு பதில் சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு அந்த பதிலுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு அவர் சினிமால இதை பண்ணாரு அதை பண்ணாரு. அவர் படத்தை படமா பாருங்கன்னு பல தடவை சொல்லிட்டாரு. அது அவரு அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல கூட அதை அட்ரஸ் பண்றாரு. நான் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்கூலை தாண்டி ஒரு பாரை தாண்டி தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர வேண்டிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. ஆனா அவன் அந்த பாரை தாண்டி போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு அந்த பாரை புறக்கணிச்சுட்டு போறான். அந்த பாரை கண்டுக்கவே இல்லைன்னா அது அவன் எடுக்கிற டிசிஷன். அதே மாதிரிதான் அந்த பசங்க தெளிவு இருக்கு, தெளிவா இருக்காங்க சொல்றாப்புல. அந்த மாதிரி நான் வந்து படத்துல நடிக்கிறேன்னா அது ஒரு திரைக்கதையாகவும் ஒரு படத்திற்காக ஒரு கமர்ஷியல் இதுக்காண்டி எடுக்கப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சத்தியமா நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு அவர் எங்கெல்லாம் அவரால் அட்ரஸ் பண்ண முடியுதோ எல்லா இடத்துலயும் அட்ரஸ் பண்றாரு. மாஸ்டர் படத்தை கோட் பண்ற மூதேவி அது கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ்டா. அந்த படம் எடுத்ததே அதுக்கு தான்டா. அந்த படத்தை ஃபுல்லா பார்க்காம அந்த சரக்கு அடிச்சனாலதான் அந்த பசங்க இறந்துட்டாங்கன்ற குற்ற உணர்ச்சிக்கு போய் சரக்கை விட்டுருவாரா. இவனுக்கு எல்லாம் படம் என்ன பாக்கலன்னா மூடிட்டு இருக்கணும். இவனுக்கு என்னடா ஆடெல்லாம் போட்டு வந்துட்டு கலாய்க்கிறானுங்க. என்னடா எல்லா ட்வீட் ஜான் ரவி எல்லா ட்வீட்டுக்குலயும் வந்து கமெண்ட் இது வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா அது ஆடா போட்டிருக்கான். அடங்கொய்யால அண்ணாமலையே படத்துல வந்து லஞ்சம் வாங்க இல்ல படத்துல லஞ்சம் வாங்காதீங்க அப்படி மட்டும் தான் சொல்றாங்க. அதுக்கு லஞ்சம் வாங்க மாட்டீங்க. இன்னொரு அரை மணி நேரத்துல ஒருத்தர் குடிகாரன் வந்து ஸ்பேஸ் போட்டு பிஜேபி கேம்பெயினிங் பண்ணுவானே. இல்ல அவன் கேக்குறான். படத்துல காட்டுற எல்லாத்தையும் நொட்டி தள்ளிட்டியா? அவர் எத்தனை படத்துல சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசிக்காரு, எத்தனை படத்துல வந்துட்டு எல்லா மதமும் ஒண்ணு எல்லா சமயமும் ஒண்ணுன்னு பேசிக்காரு. அதெல்லாம் நீ நொட்டி தள்ளிடுவியா? குடிக்கிறத மட்டும் குடிக்கிட்டு இல்ல அவன் இல்ல அந்த குடிகாரன் கேக்குறான் வந்துட்டு பிரசாந்த் கேட்டதுக்கு வந்துட்டு உங்களை இதெல்லாம் வந்துட்டு பண்ணல, ஒரு உண்மையா வந்துட்டு திமுகவுக்கு எதிரான ஊழல்லாம் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நீங்க வந்துட்டு நீங்க இலக்காரமா பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். டேய் போராட வேண்டியது நாங்கடா, நீ மத்தியில ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு ஈடியை கையில வச்சுக்கிட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு நீ என்னடா போராடிட்டு இருக்கிற? இதத்தான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணானுங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக. இதத்தான் ராஜ் ப்ரோ இதத்தான் வந்து பொதுச்செயலாளர் கேட்டாப்ல. அதுக்கு அதுதான் உண்மை. மத்த கட்சி சீமானோ இல்ல நம்ம கட்சியோ வேற ஏதோ வந்துட்டு போராடுறது ஓகே. இங்க பவர்ல நீ மேல இருந்துகிட்டு நீ வந்துட்டு போராடிட்டு இருக்க, எனக்கு புரியலையே. இவனுங்க இங்க இருந்து இதுதான் தளபதியும் சொல்லுவாரு, இவனுங்க இங்க இருந்துகிட்டு 40 எம்பியை வச்சுக்கிட்டு அவனுங்க நிதி தரலன்ட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்துட்டு சென்ட்ரல் கையில வச்சுக்கிட்டு வந்துட்டு இவனுங்க ஊழல் பண்ணிட்டு போராடிட்டு இருப்பானுங்க. என்னடா நாடகம் நடக்குதுங்க. இல்ல இந்த கத்தி படத்தப்ப ஒரு பிரஸ் மீட் ஒரு ஆன்லைன்ல ஒரு இது மீட்டிங் கொடுத்துருந்தாரு தெரியுமா தலை அண்ணன். அப்ப அதுல ஒரு பையன் கேட்பான், சார் நீங்க முன்னாடி இந்த கொக்கோகோலா விளம்பரத்துல நடிச்சிருப்பீங்க, இப்ப வந்து அதுக்கு எகென்ஸ்டா நடிக்கிறீங்க, இப்ப அது உங்க தப்பா தெரியல. அப்ப அவரு தெளிவா நானும் மனுஷன் தானப்பா, தப்பெல்லாம் பண்றேன். எனது தவறை திருத்திக் கொள்ளும் சாதாரண மனிதன் தான் நான். இந்த கேள்வியே நீங்க வந்துட்டு இப்ப இருக்கிற அரசியல்வாதிகிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதான் அப்படி சொன்னவரு அவர் எப்பயுமே வந்து எங்கேயுமே எகென்ஸ்டாவோ இல்ல எதுவுமே பேசினே கிடையாது. தளபதிதான் வந்து தமிழன் படத்துல மக்களுக்கு வந்து அடிப்படை நாட்டோட அடிப்படை சட்டம் எல்லாம் தெரியணும்னு சொன்னாரு. அதெல்லாம் பேசுறீங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஃபார்மர்ஸ்க்காக போராடினாரு, நீங்க ஃபார்மர்ஸ்க்காக என்ன பண்ணீங்க? டேய் நீ படத்தெல்லாம் விடுறா, நான் என்ன சொல்லிட்டேன் தெளிவா சொல்லிட்டேன்டா. 2002 இவங்க மோடிஜி ஆட்சி சிஎம்மா இருக்கிறப்பந்தான் அந்த பூகம்பம்லாம் வந்தது. குஜராத் பூகம்பம் வந்தப்போ நம்ம அண்ணா வந்துட்டு இங்க இருந்து நிதி திரட்டி வந்துட்டு கொடுத்தாருடா. குஜராத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அவர் இங்க தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்ணுவாரு, குஜராத்ல போய் கட்சி ஆரம்பிக்க போறாரு. குஜராத்ல படம் நடிச்சிருக்காரா இல்ல குஜராத்ல இவர் படம் ஓடுதா? அத ரீஃப்ரேஸ் பண்றேன்.
அதாவது பர்ன் வித் சில்வர் ஸ்பூன், அவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்ல. ஆனா அந்த மக்களுக்காண்டி அவர் வந்துட்டு உண்டியல் குலுக்குனாரு. லிட்டரலி ஆமா அதான் வார்த்தை. உண்டியல் அவர் வந்துட்டு குடுக்குனாரு அதுதான். எல்லாத்தையும் போய் உண்டியல் குலுக்கி அந்த அமௌண்ட் சேர்த்து அவரும் அமௌண்ட் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது. குஜராத்ன்றது நீங்க ஆள்ற மாநிலம் தான். அப்ப கூட உங்க பாஜக தான் கட்சி ஆட்சியில இருந்திருக்கும். வேற வேற்றுமை அவர்தான் கட்சி அதுதான் பக்கத்துல இருந்தது. அது வந்துட்டு பாஜக பாஜக மோடி தான் ஆளும் இருந்தாரு, மாநிலம். மோடி தான் இருந்தாரு. அதான் சொல்றேன். அவர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவர் வந்துட்டு இந்த ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு வந்துட்டு பிஎம்க்கு தந்தி போட சொன்னான்னு சொல்லி எத்தனை தந்தி போச்சுன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் நியூஸஸ்லயும் வந்திருக்கும். ஆமா 50,000 தந்தி, கரெக்ட். 50,000 தந்தியோ 30,000 தந்தியோ போச்சு ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி அதுக்கு மட்டும் இல்ல, சுனாமிக்கும் இல்ல வந்துட்டு இதே நீங்க பண்ணாரு. சுனாமிக்கு இதுக்கு 3 இது விஷயத்துக்கு பண்ணாரு சச்சின். இந்த உண்டியல் குலுக்கி இது பண்ணாரு. ஒண்ணு கார்கில் நிதி போர், அந்த கார்கில் நிதி இந்த இது நடந்துச்சுல போர், அதுக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் குஜராத் பூகம்ப நிதி, அதுக்கப்புறம் வந்துட்டு சுனாமி. இந்த 3 விஷயத்துக்கு பண்ணாரு. சுனாமிலாம் வந்துட்டு 2005 வந்துட்டு கில்லி சிவகாசி இந்த டயத்துல பீக்ல இருக்கும்போது வந்துட்டு இறங்கி வந்துட்டு உண்டியல் குலுக்கி 10 லட்ச ரூபா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் அனுப்பிச்சு விட்டாரு. நாங்க பண்ணதெல்லாம் சொன்னானா நீங்க தாங்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் வந்துட்டு அதமே பண்ணதே கிடையாதா? இவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. 30 வருஷமா அவரு ஒரு பேட்டிலே தெளிவா சொல்லியிருப்பாரு, அரசியலுக்கு வரணும் உடனே வந்துட முடியாது, அது கொஞ்சம் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து களத்துல ஆமா இறங்குமே இன்னைக்கு ஒரு அப்படின்னு ட்வீட் இன்டர்வியூல பார்த்தேன், அவரோட சொல்லியிருப்பாரு. ட்வீட் ஏதோ இன்னைக்கு எடுத்த 2015 தலைவாட்டத்துல யாரோ ஒருத்தன் கேட்டிருக்கான், இப்ப நம்ம தலைவா இப்ப நம்ம பதுங்கி இருக்கோமா ஒதுங்கி இருக்கோமா அப்படின்ட்டு. பதுங்கவும் இல்லை ஒதுங்கவும் இல்லை, நம்ம வந்துட்டு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்ட ட்வீட் 13ல. நான் என்ன சொல்றேன், எவ்வளவு நேரம் ஆகும் டிமானிட்டைசேஷனுக்கு சிங்சாங் அடிச்சு தாதா சாஹிப் பால்கே வாங்குறதுக்கு? ஏன் செய்ய ப்ரோ நியூ எதுக்கு இந்தியா இஸ் எதுக்கு பார்ன்னு போட்டு அவரும் போட்டு நின்னுக்கலாம். நியூ இந்தியா பாண்ட் புதிய போட்டிருந்தா அதுதான் ஒரு 2 அவார்டு வந்திருக்கும். எனக்கு வீட்டுக்கே வந்திருக்கும், பாஸ் வந்துருக்கும். அவார்டு மட்டும் வந்திருக்காது, ரைடு நடந்திருக்காது. ஒரு எம்பி சீட் என்ன கொடுத்துருப்பாங்க, சொல்லிட்டாரு கௌரவ சச்சினுக்கு குத்த மாதிரி எம்பி என்ன சீட் கொடுத்துருப்பாங்களே. சொல்லிட்டாரு பால் வாங்குறதுக்கு மணிக்கணக்கா ஏடிஎம் வாசல்ல நின்று கஷ்டப்பட்ட மக்கள் தான் அதிகம். இது வந்துட்டு தவறான வழிமுறையில நடைமுறைப்படுத்தி இருக்கீங்கன்னு சொன்னாரு. கரெக்டா தான் சொன்னாரு. குறிப்பா எளிய உண்மையாவும் அதுதான் மக்களுடைய நடந்துச்சு. பிரச்சனைகளை சச்சின் ஹைலைட் எனக்கு பண்ணி இன்னும் டவுட் இருக்கு. பேசினாரு. அந்த டைம்ல இவரு தளபதி பேசினாப்ல, இன்னைக்கு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காப்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. டிமானிட்டேஷன் இவங்க அப்ப லவ் அவரோட லெட்டர் கருத்து. அப்ப அவங்க லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க தினேஷ். அதாவது எப்படின்னா, இப்போ ப்ளீஸ் அக்செப்ட் பிறந்தநாள் அவர் விஷஸ். வாழ்த்துனா ஆமா ப்ளீஸ் அக்செப்ட் அவர் பிறந்த விஷஸ். நாள் வாழ்த்துனா வந்துட்டு லவ் லெட்டர் மாதிரி எழுதி கடிதம் அனுப்புவாங்க. ஐயா ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, அதோட இந்த நிறுத்துறீங்கப்பா, தயவு கூர்ந்து என் சச்சின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் அக்செப்ட் மை விஷஸ். ஆமா அதுதான் லவ் லெட்டர்னு சொன்னேன். அவங்களை அப்படிலாம் ஓகே எதிர்க்க தயவு அப்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மறந்துட்டாங்களா? மனசை அப்ப அந்த மாத்திக்கிறதுக்கு டைம்ல தமிழ்நாட்டு இல்ல மக்கள் பாதிக்கப்படலையா? இல்ல 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 நமக்கு இல்ல என்ன இல்ல ஸ்டாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க, தெரியல. அது நமக்கு தெரியாது, என்ன தெரியாம ஸ்டாண்டுன்னு தெரியல. அது கொஞ்சம் மறந்துச்சு. அது நம்ம தலைவர் ஸ்டாண்டு மட்டும் தாங்க சரித்திரத்துல எழுதப்படும். தற்குறிய அந்த ஸ்டாண்ட் எல்லாம் டைம்ல வந்து எழுதப்படாது. தலைவரோட ஸ்டாண்ட் தான் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஓகேங்களா? ஏன் ஆமா சொல்றீங்க? வடக்குல எல்லாருமே வந்து அக்ஷய் குமார்ல வந்து சப்போர்ட் பண்ணும்போது இங்க இவர் மட்டும் தான் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஆர்ஜே பாலாஜி ஃபயர் விட்டாங்க. இவர் தான் கரெக்டான இல்ல கிரிட்டிசிசம் ஆர்ஜே சூப்பரா வச்சாரு. பாலாஜி அதை ரீப்ரேஸ் பண்ணிட்டான். ஆர்ஜே பாலாஜி தன்னோட தவற உணர்ந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு கமலையாவும் உணர்ந்துட்டாரு. ஆமா கமலையாவும் தமிழும் ஆமாமா திருந்திட்டாரு. ஆர்ஜே பாலாஜி ஒருத்தன் தான் ரீசெண்டா திருந்தா தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொன்னான். அப்ப இருந்த ஒருத்தன் தான் ஏஜ் எக்ஸஸ் ஒர்க்கு குரூப்ல வந்து ஆசைப்பட்டு சடனா ஒரு நியூஸ் அவார்டுக்கு ஒண்ணு ஆசைப்பட்டு இவனுங்கெல்லாம் நீங்க பாஜக எதிர்ப்பு எங்களுக்கு கத்து தராத. நடிகனா இருந்த போதும் சரி, தலைவரா இருக்கும் போதும் சரி, பாஜக எதிர்ப்பை நீங்க எனக்கு மோடிஜி வந்து சொல்லி சங்கர் படம் தேவைப்படாது. பார்த்திருப்பாரு போல தெரியுது. எல்லாருமே வந்து கருப்பு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிவாஜி படத்துல வர மாதிரிதான் பதுக்கி வச்சிருப்பாங்க அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷெல் கம்பெனிஸ் ஃபாரின் இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் அவருக்கு யாரும் சொல்லலையா, சரியான ஒரு ஆட்கள் அவர்கிட்ட ஓ இல்லையா தெரியல. ஏழை அது மக்களை மாதிரி இது பதுக்கி கஷ்டப்படுத்திட்டாரு. வச்சிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு நைட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. சரி அப்ப ஏன் சேகர் ரெட்டி வீட்டுல 2000 ரூபா நோட்டு, புது 2000 ரூபா நோட்லாம் இருந்தது. ஆமா இது சரியாகவில்லை. இதனால வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா பிளாக் மணி எல்லாம் வெளியில வரணும், என்னை நடு ரோட்டில் தூக்கிலிடுங்கள்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு மோடி சொன்னாரு. எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? என்ன பிளாக் மணி எடுத்துட்டு வந்தீங்க, மொத்தமா எவ்வளவு இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா வெளியில கொண்டு வந்தீங்க? 14 லட்சமோ ஏதோ ஒண்ணு குடுக்குறேன்னாங்களே, அது போட்டாங்களா? இல்லடா அது சொல்லவே இல்லைங்கிறானுங்கடா. இல்ல சொல்லவே இல்லை. அவர் சொன்னாரு. எப்படி சொன்னார் அப்படின்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்துல இங்க இருக்கக்கூடிய கருப்பு பணம்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு அதை மொத்தமா சுவிஸ் பேங்க் அங்கன்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுத்துட்டு வருவோம்
அப்படி எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு அது இருக்குதுன்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் பெர் ஹெட் தலா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் அவரு. நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனா அப்படி சொல்லல. அதை எடுத்துட்டு வந்தால் அது எந்த அளவுக்கு இருக்குது கருப்பு பணம் அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். ஆனா நீ ஒரு பிரச்சாரத்துல சொல்லும் பொழுது அது டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் எடுக்க முடியும். அதை அப்படிதான் எடுப்பாங்க. அதை சரி நமக்கு கொடுக்க வேண்டாம் செய்து ப்ரோ, இப்ப எடுத்துட்டாவது வந்தானா இல்லையா? ஒரு மண்ணாங்கட்டி எடுத்துட்டு வரல. இருக்கிற கருப்பணம்லாம் இந்த கும்பல் இவங்கள்ட்ட தான் அதிகமா இருக்குது. எப்படி நாட்டிலேயே பணக்கார கட்சி பாஜக. அவனை விலைக்கு வாங்கிடுவேன், இவனை விலைக்கு வாங்கிடுவேன், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன். எந்த பணத்தை வச்சு நீ விலைக்கு வாங்குற? கவினே, பணக்கார குடும்பம் வந்து நம்ம முதல்வர் குடும்பம் தான். நான் இவங்களை சொல்லல, அந்த குரூப், மோடி குரூப்ப சொல்றேன். அதுதான் பணக்கார கட்சி. அவங்க பணக்கார சரி ப்ரோ, இன்னொரு விஷயம், எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த பிரஸ் எப்ப சந்திப்பாருங்க யாருங்க, அது ஏன் அப்படி அடிக்கடி கேட்டே இருக்காங்க? இல்ல இப்போ பிரஸ் சந்திச்சாருன்னா என்ன வந்து வாய் போட்டுருவான். நான் ஏன் நான் லெஜிட்டிமேட்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல இடி 3 டேஸா ரைட் பண்றத கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலைமையிலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் இருக்குது. இருக்கு. அவர் ஏன் அந்த மீடியா ஹவுசஸ சந்திச்சு மக்கள்கிட்ட போகணும்? அவர் பேசுறதுதான் நீங்களே ஹாட் செல்லிங் கேக்ஸ் மாதிரி இவர் பேசினா. அது மட்டும் இல்ல, இடிய மட்டும் இல்ல சச்சின், நீ கூட இது பண்ணிக்கோ. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எதையுமே, அடிப்படை பிரச்சனைகள் எதையும், விலைவாசி உயர்வுல இருந்து மின் கட்டணம், அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னு இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஜாக்டோ ஜியோ, இது மாதிரி எதுவுமே பிரைம் டைம் டிபேட்ல வர மாட்டேங்குது. அப்ப இந்த ஊடகங்கள் மொத்தமா அப்படியே வந்து திமுகவுக்கு விலை போயிடுச்சு, அல்லது திமுகவுடைய கைப்பாகையை கொண்டு வருது. இப்ப அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு அல்டிமேட்டமா வச்சு செட் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன இது இருக்குது? மக்கள் கிட்ட பேசுவாரு, மீடியா கிட்டயும் பேசுவாரு. அவருக்கு தெரியும் அதுக்கான நேரம் வரும்போது அவர் பேசுவாரு. நீங்க என்ன அழுத்தத்தை போடுறதுன்னு கேக்குறேன். அப்படி அழுத்தம் போட்டு இது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மீடியா இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு அவர் வராட்டாலும் அவர் பின்னாடி தானே மீடியா வந்துட்டு இருக்குது இல்லையா? அது உண்மைதான். இல்ல ஏன் கேக்குறேன்னா, இந்த கலாட்டா மீடியால ஆதவர்ஜன் இது கொடுத்திருக்காருல, இன்டர்வியூ கொடுத்திருக்காருல, அதுல வந்து 2 பத்திரிகையாளர் கேட்பாங்க, ஏன் வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, ஏன் முக சந்திக்க வேண்டியது தானே, ஒரு 50 பத்திரிகையாளரை கூப்பிட்டு, ஏன் அவர் ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு? இல்ல அவர் என்ன இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளரை சந்திக்காமலே இருந்தாரு. டிமானிட்டைசேஷனுக்கு பேசும்போது என்ன செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டாரு. அதெல்லாம் சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. டெவலப்மெண்ட் நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கோ, சினிமா துறையில இருக்கும் ஒரே ஆண்மகன், அவ்வளவுதான் மேட்ரு. யாரோ வேலை போனாங்க, ஒரே ஆளு எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாப்ல. நீங்க வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுக்காத. பாஜக எதிர்ப்புன்றது தளபதியோட ஜீன்லையும் சரி, தளபதியோட கேடர்ஸோட ஜீன்லையும் சரி, அது ஆல்ரெடி பிளேஸ்ட். உன்கிட்டயாவது ஆளுங்கட்சி, மாநிலத்துல ஆளுங்கட்சின்ற பவர் இருக்கு, கோடி கோடியா பணம் இருக்கு, அது போக காலில் விழுகிறதுக்கும் உங்களுக்கு இது இருக்கு. எங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. நாங்க எதிர்க்கிறது எல்லாமே மக்களோட பேக்கப் மட்டும்தான். மக்களை நம்பி மட்டுமே உள்ள வந்திருக்காரு. எத்தனை ரைடு நடத்துறீங்க? எத்தனை ரைடுலடா கவின் he has come out clean. So much. அந்த நெய்வேலி எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு பேசுறாங்கடா. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்றது அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது உரிமையாவே இருக்கு. டேய், ஒரு பண்ணா அப்படி ஒரு விஷயமே இல்லாம அவர் எவைட் பண்ணியிருந்தாருன்னா அது விஷயம் இருக்கு. ஆனா அவருக்கு டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்ற ஒரு வார்த்தை இருக்கு. டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்னா என்னன்னு அதாவது அது மட்டும் இல்ல. அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இது இல்ல, வரையறுக்கப்பட்ட அந்த இதுக்கு. இப்போ அவர் வந்து பார்த்தா சொன்னி இம்போர்ட் டியூட்டி கட்டிட்டாரு, செஸ் வரி கட்டிட்டாரு, எல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு தேவையானது. ஆல்ரெடி இந்த டாக்ஸ் எல்லாம் பே. அப்போ அந்த டைம்ல ஒரு வரையறுக்கப்பட்டது இல்லைங்கிறதுனால அதை கவர்மெண்ட் அணுகிதான் அதை இது பண்ணணுங்கிற ஒரு தனுஷும் கேட்டிருந்தாரு அந்த டைம்ல. புரியுதா இல்லையா? அப்ப அந்த டைம்ல எல்லாத்துக்குமே அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா நீ அப்பீல் பண்ணலாம், ப்ளீ அப்பீல் பண்ணலாம். கேரளால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இதை வந்துட்டு அப்பீல் பண்ணி அதை தீர்ப்பை வாங்கிட்டாரு.
ஆமா அதை இல்ல வாங்கியிருந்தாரு. சச்சின் அதனால இது இவங்களும் அதே கோட் பண்ணி வாங்கியிருந்தாங்க, மேற்கோள் காட்டி இது மேற்கோள் காட்டி இது பண்ணியிருந்தாங்க. அது பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு ஒரு அதாவது குடிமகனா அதான் ஒரு தீர்ப்பு ஒரு வழக்குல வரும்பொழுது அதை மேற்கோள் காட்டி ப்ளீ பண்ணி பார்த்தாரு. ஏன்னா அவர் வந்துட்டு இம்போர்ட் டியூட்டி கட்டிட்டாரு, இம்போர்ட் இது வந்துட்டு பண்ணிட்டாரு, மத்த வரிகள்லாம் வந்து கட்டி இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சச்சின் நானு சொல்றேன் சச்சின் இவரு மட்டும் இல்ல, சொல்லு முக்கியமான விஷயம் வாட் ஃபாலோடுன்றதுதான் சினிமா. தனி நீதிபதி வந்து ரொம்ப அவதூறான கருத்துக்கள் நம்ம தலைவர் மேல வச்சாரு, அது வந்துட்டு தளபதி வந்துட்டு போட்டாரு. தளபதி போய் இதுக்கு போயிட்டாரு, போய் நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தனி நீதிபதியோட கருத்தை திரும்ப பெற வச்சாரு. தனி நீதிபதியோட கருத்து மீது ஒரு மேல்முறையீடு போட்டாரு. அவர் இந்த மாதிரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு ஒரு சரியான ஒரு வார்த்தைகள் இல்லாவதுராமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு என்ன இல்லாம பேசிட்டாரு, அந்த கருத்தை திரும்ப பெற வச்சாப்ல. அது இருந்தா எடுத்து யாரும் மேல போடுங்கப்பா. வன்னியரசு மேலாம் அவர் சூ பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவன் வந்து சூ பண்ண மூடிட்டு தான் உட்காரணும். நான் சொல்றேன், இந்தியாவே செகண்ட் ஹையஸ்ட் டாக்ஸ் பேருங்க அவரு. சச்சின் அந்த கார் இஷ்யூ நான் சொல்றேன் சச்சின், இன்னைக்கு அவரு மட்டும் கிடையாது சச்சின். சென்னையில சரவணா ஸ்டோர்ஸ், அண்ணாச்சி, ஹாரிஸ் ஜெயராஜ் வச்சிருக்க சில்வர் கலர் ஹம்மர், லாம்போர்கினி, சச்சின் டெண்டுல்கருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, சூர்யாக்கு இருந்துச்சு, தனுஷுக்கு இருந்துச்சு, எல்லாருமே பண்ணாங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இங்கிலீஷ்ல வந்து அவைல்னு ஒரு வார்த்தை இருக்கு, அவைல்னா என்னன்னு கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி சொல்லு. தே அவைல்டு தட். அவங்க வந்துட்டு சட்ட முறைகேடா அதை பண்ண கிடையாது, அவங்க கோர்ட்ல போய் ப்ளீட் பண்ணி வாங்கினது. அது சரி விடு, எங்களுக்குலாம் அவ்வளவு அறிவு கிடையாது. இன்னைக்கு உண்மையே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், 2015 2020 இந்த 2 டயத்துலயும் ரைடு வந்ததை மட்டும் தான் தூக்கிட்டு வருவானுங்க. ரைடு வந்தது, அந்த பேப்பர் கட்டிங்கு, அங்க அபிஷியலா ஐடி ரிப்போர்ட் என்ன கொடுத்தாங்க, எவனா ஒருத்தன் தூக்கிட்டு வாங்கடா. ஐடி ரிப்போர்ட்ல இருந்து நாங்க விஜய் வீட்ல இருந்து இவ்வளவு பணம் எடுத்தோம், இவ்வளவு நகை எடுத்தோம், இவ்வளவு இது பண்ணோம், சீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஐடி ரைட்ல இருந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இதேதான் 2015 தினமலர்ல வந்து ஒரு பேப்பர் கட்டிங். இல்ல கவி, நான் இதை சொல்லிக்கிறேன், 2015 ஐடி ரைடு வரப்போ தினமலர்ல அந்த தினமலம் பத்திரிகை வந்துட்டு ஒரு போலியா ஒரு நியூஸை போட்டான். அப்போ ஒரு 3 பேர் வீட்டுல வந்துட்டு ரைட் பண்ணாங்க. அதுல வந்துட்டு 3 பேர் பேரையும் சேர்த்து போடுற மாதிரி போட்டு, இவர் வீட்டுல வந்துட்டு எத்தனையோ இது வந்துட்டு சீஸ் பண்ண மாதிரி போட்டிருந்தான். அதுக்கு இவர் தனியா வந்துட்டு அப்ப இது கொடுத்திருந்தாரு, லெட்டர் கொடுத்திருந்தாரு, விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் வரி ஒழுங்கா தான் கட்டிட்டு இருக்கேன், எங்க வீட்டுல இருந்து எதுவுமே எடுக்கலங்கிறது விளக்கம் கொடுத்து கடிதம் எழுதியிருந்தாரு. சரியா? இவனுங்க வந்துட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் சொன்ன ரிப்போர்ட்டையோ அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ தூக்கிட்டு வராம சும்மா அந்த பேப்பர் கட்டிங்கை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஏங்க அதுக்குதான் ஒரு மாஸ்டர் படத்திலே சொல்லி பாருங்க. இன்னொரு விஷயம், நிறைய ஸ்பேசஸ கட் பண்ணி போட்டு கிச்சி பண்ணல. இன்னைக்கு ஸ்பேசஸ கட் பண்ணி நீ வந்து ஷேர் பண்ற, நான் அதை பார்க்கலாம். டிஎம்கே ஐடி டேக் பண்ணி அதை வந்துட்டு ஏதோ பண்ணிருந்தீங்களா, இந்த ஸ்பேஸ கட் பண்ணி போடு. இன்னைக்கு பேசுனதெல்லாம் ஊரே மணக்கட்டும். கீழதான் உட்காந்துருக்கான் தமிழ் ஸ்பேசஸ், இங்கதான் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நாம பொதுவெளிக்கு வந்து பேச வரும் பொழுதே நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தான் வர்றோம். அது வாட் எவர் இட் இஸ் கம் வாட் மே. அதனாலதான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ்ல அக்ரெஷன் இருக்கும், வேலிட்னஸ் இருக்கும், நம்ம பண்றது சேம் டைம். புரியுதா இல்லையா? அவதூறு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம இது பண்ண போறது இல்ல. தேவையில்லாத கெட்ட வார்த்தை போட்டு நம்ம அபியூஸ் பண்ண போறோம். அப்படி யாராவது பண்ணா கூட அதை நம்ம ஸ்டாப் பண்றோம். அதுக்கான நீ அக்ரெசிவா பேசு, எமோஷனலா பேசு, ஒரு கன்விக்ஷனோட ஒரு வேலிட்னஸோட பேசு. குறைஞ்சபட்சம் ஒரு வேலிட்னஸ் இருக்கணும், அதுல ஒரு முகாந்தரம் இருக்கணும். இல்ல இன்னைக்கு நல்ல ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் 250 to 300 on a solid hold. இன்னைக்கு ஆவரேஜா ஒரு 280 இருந்துகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. ஆமா ஆமா நிறைய பேர் இன்னைக்கு கெயின் பண்ணிருப்பாங்க. அதான் மேட்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பேசுறது மூலியமா கெயின் பண்ணிருப்பாங்க, விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிப்பாங்க இனிமே கம்மிங் டேஸ்ல. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஓகே, ஓகே, பை. பை.